செல்லூர் புனித பெரியனாகி அன்னையின் அன்பு பக்தர்களே மற்றும் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்று செபிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் உலகின் ஒளியாம் இயேசுவின் திருப்பெயரால் அன்புடன் வரவேற்கிறோம். நம்பிக்கை என்பது நற்செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்ற இயேசுவின் கருத்தை நம் வாழ்வில் கடைபிடிக்க தாயாம் திரு அவை இன்று நம்மை அழைக்கிறது. மேலும் நம்பிக்கையின் வெளிப்பாடு மனித அறிவால் அல்ல, மாறாக தூய ஆவியார் அருளும் வெளிப்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகின்றோம். வல்லமையால் அன்பு சகோதர சகோதரிகளே, உப்பு உவப்பற்று போனால் வெளியில் கொட்டப்பட்டு மிதிப்படும் என்று இயேசு கூறுவதும், செயல்வடிவம் பெறாத நம்பிக்கை தண்ணீரே உயிரற்று என்று புனித யாக்கோபு கூறுவதும், கடவுள் கொடுத்த தாளந்தை மண்ணிலே புதைத்து வைத்த சோம்பேறி ஊழியனுக்கு ஒப்பானது என்பதை நாமும் அறிந்து கொள்வோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழி கூறுகிறது. எனவே கடவுளிடம் நாம் கொள்ளும் அச்சத்தால் நமக்கு அருளப்படும் ஞானம் பிறருக்கு ஒப்பாகவும் ஒளியாகவும் மாறி கிறிஸ்துவின் மீட்பின் வழியை நம் செயல்களால் காட்ட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாகும். உப்பாக மாற நாம் வெயிலில் காய வேண்டும், கரைந்து மறைய வேண்டும். அதேபோல் இருளில் ஒளி வீச எரிந்து நம்மையே எரிக்க வேண்டும் என்பதை அறிந்து இயேசுவுக்காக நம்மையே இழக்க தேவையை இறை அச்சத்தை தூண்டும் தூய ஆவியாரின் துணையை இந்த மீட்பின் தியாக பலியில் செல்லூர் புனித பெரியனாகி அன்னையின் ஆலயத்தில் அருள் தந்தையரோடு இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமென். உம்மை நாடி தேடி வருகின்றோம், தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். அன்பினில் நிலைத்திடவும் அருளினில் நனைந்திடவும் வாழ்வினில் உண்மையையும் வழியினில் ஒளியினையும் நீரே எனக்கு கொடுத்தீர். உன்னில் என்னை காத்தீர். நீரே நான் போற்றி புகழ்வே உன்னிய நாமத்தை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த துறவியானது பொது காலத்தின் 6வது ஞாயிறை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே வரக்கூடிய வாசகங்கள் குறிப்பாக நற்செய்தி
புற தூய்மையோடு அகத் தூய்மை மிக சிறந்தது என்றும், அதே வேளையில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை எல்லாம் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்றும், பாவத்திற்கு ஏதாவது நம்முடைய சிந்தனையோ அல்லது செயல்களை செய்யக்கூடிய உறுப்புகளோ இருந்தால் அதை நாம் திரைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நாம் புற தூய்மைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அகத் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வாழ வர வேண்டி இந்த திருப்பலிகளை ஜெபிப்போம். அதே வேளையில் இந்த திருவிழா நல்ல முறையில் நடந்தேறியதற்காக அன்னையின் மூலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த திருப்பலியிலே பிரினாமேரி பூபாலதாஸ் இவருடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பிரான்சிஸ் கிரேசி, இருதயராயன், எமல்டா, அந்தோனி, பிரின்சி குடும்ப நலன்களுக்காகவும், இறைவன் செய்தார் நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரஃபேல் ராயன் நன்றாக படிக்கவும் ஞானத்தோடு இருக்கவும், மாதவன், ரோஜா குழந்தை பாக்கியம் பெற வேண்டியும் அன்னையின் மூலமாக அருளோடு ஆசீரோடு குழந்தை செல்வத்தை பெற்று மகிழவும், நிலாவிகா குழந்தைக்கு நல்ல உடல் சுகம் பெறவும் ஞானத்தில் அறிவிலும் சிறந்து விளங்கவும், சிலுவை மேரி, மோசஸ், ஜோஸ்பின், ஆரோக்கிய மேரி, இமானுவேல், லாசர் கோடான கோடி நன்றியாகவும், மேலும் இறைவன் ஆசீர் வேண்டியும், ஜார்ஜ், விக்டர், ஆரோக்கிய, லைசா, ரெமிஜியஸ், ரொனால்டு, ஆகாஷ், ரொசாரியோ, பெர்லின் குடும்ப நலன்களுக்காகவும், ரெமி விஜய்க்கு வேலை கிடைக்கவும், ஜேம்ஸ் ராயன், செலின் மேரி குடும்ப நலன்களுக்காகவும், மகள், மருமகன், மகன், மருமகள் குடும்ப நலன்களுக்காகவும், ஃபெலிக்ஸ், ரூபியா, கெவின் உடல் ஆரோக்கியம் வேண்டியும், எட்வின், சத்யா குடும்ப நலன்களுக்காகவும், புஷ்பலீலா, மார்டின் மகள், மருமகன், மருமகள்கள் மற்றும் பேர பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெற வேண்டியும், ஆரோக்கியராஜ், மதலைன் மேரி குடும்ப நலன்களுக்காகவும், குயின்ஸ் மேரி குடும்ப நலன்களுக்காகவும், தொழிலில் வளர்ச்சியடையவும், ரோஜர், அகஸ்டின், ரீனா, ஜாஸ் குடும்ப நலன்களுக்காகவும், தொழிலில் வளர்ச்சியடையவும், அந்தோனி, விக்டர், முத்து லட்சுமி குடும்ப நலன்களுக்காகவும், தொழிலில் முன்னேற்றம் அடையவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் இந்த பகுதியில் வாழும் ஒவ்வொருவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், அன்னையிடத்திலே இந்த திருப்பலி கருத்துக்களோடு இணைந்து ஒப்பு கொடுத்து அன்னை நமக்காக தன் திருமகனிடம் பரிந்து பேசி எல்லாவற்றையும் பெற்றுத்தர இந்த திருப்பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனமிருந்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கொண்டாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்கள் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திரு வசனங்கள் 15 20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரியது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் அவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுப்பதும் இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தந்தம், உனை என்று பிரியாது பிரியாது ஏழை என்றென்றும். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் நயம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். கொடியோடு இணைந்தோடு நட்டிலை போலவே உன்னோடு ஒன்றாக பறந்தேடுவே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயின் தலைவாயின் உயிர் போற்றிவே, வருவாயும் தலைவாயின் உயிர் போற்றிவே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மயம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைத்தன் முன்னிடமே இருக்கின்றன. வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைத்தன் முன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உனை பிரித்து, நான் எங்கு போவது உனை பிரித்து. வாழ்வெல்லாம்
வையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம். உனையென்று பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனையென்று பிரியாது ஏழை என் நெஞ்சம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, அழியாத வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளை இருக்கும் இறைஞானத்தை பற்றிய நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்கத்துடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்ததில்லை. கண்ணுக்கு புலப்படவும் இல்லை, செவிக்கு எட்டவும் இல்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திரு சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறிய ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார்.
ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவரேனும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கேயே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியே வரமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவர் எவனும் மனைவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தன்மைக்காக அன்று வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யாணையிடாது ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை எனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோடமிருந்து வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் விழாவை இனிதே நிறைவேற்றி அன்னையின் அந்த உடனிருப்பை ஆசிரை பெற்றுக்கொண்ட நாம் இப்போது அன்னைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புத தருணத்திலே ஆண்டவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாகவும் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் அன்னையின் ஆசிரும் அருளும் நமக்கு கிடைக்க பெறவும் இந்த திருப்பலியில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வல்லமையின் இறைவன் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அந்த செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எத்தனை பேர் இன்னைக்கு குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு கோயிலுக்கு வந்தீங்க? குளிச்சுட்டு அப்ப குளிக்கவே இல்லை, ஒன்றும் எல்லாமே குளிச்சுன்றாங்க. மேக்கப் வந்து கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்கீங்க, இருக்கிறவங்க கொஞ்சம் பவுடர் போட்டு வந்திருப்பீங்க. இல்லை, நல்ல சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு அழகா, திருவிழானாலே இப்படி தான் இருக்கும். நல்லா அழகழகான சேலையெல்லாம் கட்டிட்டு மாப்பிள்ளை மாதிரி எல்லாம் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு பொண்ணுங்கள்லாம் இருக்கிற கொஞ்சம் அழகை கூட்டி லவலியெல்லாம் போட்டு அழகாக வந்திருப்போம். இல்லை, அதுதான் நம்ம செய்வோம். இது நம்மை வெளிப்புறத்தில் அழகாக காமிக்கும். நம்ம எவ்வளோ நீட்டாக அழகாக வந்தோம்னாக்க பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப இன்னைக்கு அழகாக இருக்கிற அப்படின்னு. வீட்டுக்காரே சொல்லியிருப்பார், அவன் கல்யாணத்தப்ப பார்த்தது ஒவ்வொரு திருவிழாவுக்கு தான் அவனை அழகாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மற்ற நேரம் பூரா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு. அதனால் பார்க்கும்போது வருஷம் பூரா இப்படியே இருந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே போல் வீட்டுக்காரை பார்த்து ஏன் அப்படி இருந்தேன், இப்போ பாரு எவ்வளோ மாப்பிளமாக இருக்கிற அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னு. அது 60 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, 30 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் சொல்லியிருப்பான். அப்போ நாம் புற தூய்மைக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்போம். ஏன்னா எந்த ஒரு உடை அழகாக போச்சுன்னா கூட போய் உடனே துவைப்போம், வீட்டில் வந்து சுத்தமாக வச்சுருப்போம், நம் உடலை சுத்தமாக பாதுகாத்து கொள்வோம். எந்த ஒரு நோயும் நம்மளை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை பாதுகாக்கணும். அப்போ இதெல்லாம் புற தூய்மை. வெளியில் வந்து நம்ம அழகாக நம்ம சுத்தமாக காமிச்சுக்கணும். அப்போ நம்ம உள்ளே எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், உள்ளே எப்படி நம்ம நல்லவங்களா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த நற்செய்தியில் சொல்லியிருக்காரு. கடவுள்
ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தார் மோசேக்கு. அதன் மூலமாக அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார். அது அப்படியே தொடர்ந்து வந்தது. வந்த பிறகு இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்களுக்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு வேண்டிய கட்டளைகளை மாத்திக்கிட்டாங்க. 10 613 பெருக்குனாங்க. இதெல்லாம் அப்படியே மாறி போனது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், கடவுள் உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு நீ சண்டை போட்டிருந்தா போய் ஒரு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நீ போய் அவங்களோட சமாதானப்படுத்திக்க, அவங்களோட எந்த நல்ல உறவை ஏற்படுத்திக்கொள் அப்படின்றார். இந்த வெறுப்புணர்வோட நீ போய் கடவுளுக்கு என்னதான் காணிக்க கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ போய் அந்த கோயிலோட வாசல்லே வச்சுட்டு போ அப்படிங்கிற. அப்போ நம்ம சகோதர சகோதரிகளை எப்படி பார்க்கிறோம், எந்த நிலையில் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதுக்கு ரொம்ப முக்கியம். சகோதர உறவு சகோதரி உறவு இன்று எப்படி இருக்கிறது? சகோதரிக்கு சகோதரியே பிரச்சனை கொடுக்கிறது, சகோதரனுக்கு சகோதரனே பிரச்சனையா வர நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ரெண்டு பேரும் கேஸ் போட்டுக்கிறாங்க, என் சொத்தை அவன் எடுத்துட்டான், இவன் சொத்தை இவன் எடுத்துட்டான் அப்படின்னு. செத்ததுக்கு அப்புறம் யாரும் யார் சொத்தையும் எடுக்க முடியாதுங்கிறது தெரியாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்படிங்கிற நிலையில தான் கடவுள் சொல்றா, உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு அல்லது அவர்களை அறிவிலேயே முட்டாளே அப்படி திட்டுனாலே உனக்கு தண்டனை இருக்குங்கிற. நம்ம என்னென்ன வார்த்தை பேசுறோம்? யாராவது நம்ம அப்படி சொல்லுமா? நம்ம சகோதரர் பார்த்து நீ ஒரு முட்டாள், நீ ஒரு அறிவிலி அப்படின்னு நான் சொல்றோம். வாயில வர்றது பூரா கண்ட வார்த்தையெல்லாம் வரும். சண்டை போடும்போது பார்த்தோம்னாக்க அந்த வார்த்தைகள்லாம் இந்த உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத வார்த்தையெல்லாம் வரும். அது கொஞ்சம் டென்ஷன் ஆனாக்க வரும் பாருங்க, அப்பாப்பா என்னடா அப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு தோணும். அது நம்ம வார்த்தையை உதிர்க்கின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். அதனாலதான் கடவுள் சார் ரொம்பலாம் பேசல, நீ முட்டாள்னு சொன்னா கூட உனக்கு தண்டனை இருக்குங்கிற. அப்ப நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்த்து. அது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த சகோதர சகோதரிகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அதுக்கப்புறமும் சொல்றாரு, நீ ஏதாவது பாவம் செய்யணும், உன் கண் ஏதாவது பாவம் செஞ்சுன்னா என்ன சொல்றாரு கடவுள், எந்த தீமையும் உன்னுடைய கண்ணோ உன்னுடைய உடல் உறுப்புகளில் எதுவோ பாவம் செய்வதற்கு அதை தூண்டுனுச்சுன்னா அதை ஐயன் நீக்கி நம்ம வெட்டியா போடுவோம். ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா நாக்க வெட்டி போட்டுருமா? நம்ம வெட்டி போட மாட்டோம். ஏதோ ஒரு பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா கண்ணை பிடிங்க போடுவோம், போட மாட்டோம். ஏதாவது செய்யக்கூடாத விஷயத்தை கை செஞ்சிச்சுன்னா நம்ம வெட்டி போட்டு என்ன பண்றது அப்படிம்பா. அவர் பாலையும் சொல்லிட்டு போவார், நமக்கு என்ன, நமக்குள்ள வலிக்கும் அப்படிம்பா. ஆனால் அந்த வலி இந்த உடல் வலியோடு மன வலிமை ரொம்ப வலி அதிகமா இருக்கும். உடல் வலியை கூட மாத்திரை மருந்து போட்டு ஆற்றிடலாம். ஆனா மனவலி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த மனவலியை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதுதான் நம்ம தீமை செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு அந்த வலியை கொடுக்கும். அதனாலதான் சொல்றாரு கடவுள், நீங்க அதையெல்லாம் அகற்றி விடுங்கள், அதற்கு எது உங்களுக்கு தூண்டுதோ அதை நீக்கி விடுங்கள் சொல்றார். அதே போல் குடும்ப உறவை பற்றி பேசுறார் இன்னைக்கு கடவுள். ஒவ்வொன்றும் இன்னைக்கு இந்த நற்செய்தின்னு சொல்லுவோம் நம்ம கிறிஸ்தவ முறையில். இந்த நற்செய்தி வாசகத்தெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது வாசிக்கிற பொழுதே நமக்கு அதனுடைய அர்த்தம் நிறைய புரியும். முதலில் சகோதர உறவை பற்றி சொல்றாரு, அதுக்கப்புறம் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் சொல்றாரு, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு சொல்றாரு, அதன் பிறகு தன்னுடைய கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இன்னைக்கு நேற்று காதலர் தினம் நடந்துச்சு. காதலர் தினம் அந்த கல்யாணப்பெல்லாம் ரொம்ப அருமையா பேசிட்டு இருந்திருப்பான். நல்லா பேசிக்குவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படியே அந்த வாழ்க்கையே இந்த உலகத்துல ஆகாயத்துல மிதக்கிற மாதிரி இருந்திருக்கும். பேசும்போது அந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா, இப்படி பேசினா பாதார் இப்ப போட்டு இந்த வெளுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேட்டீங்கன்னா. அதே போல ஒரு சில ஆண்கள்கிட்ட சொல்லி, அப்ப அப்படி பவ்யமா இருந்துச்சு பாதார் இந்த புள்ள, இப்ப போடுற போட்டு நம்மளால தாங்க முடியலமா. ரெண்டு சைடுமே இருக்குது. ஆனா காதலுக்கு அந்த காதலிக்கின்ற பொழுது காதலுக்கு என்ன இல்லை அப்படிம்பாங்க, கண்ணு இல்லை, எல்லாம் கட்டி விட்டுருவாங்க. பார்ப்பதெல்லாம் நல்லதா தெரியும், கேட்கறதெல்லாம் நல்லதா இருக்கும். அதனாலதான் காதலுக்கு கண் இல்லைம்பாங்க. அந்த கண் இல்லைங்கிறது வேற, காதலில் எந்த ஒரு தடையும் இல்லை, அது உண்மையாக இருக்கின்ற பொழுது. அப்போ அந்த காதலிக்கின்ற பொழுது அப்படி இருந்த ஒரு உறவு, ஒரு திட்டமிடல், நல்லா இருக்கணும், குடும்பம் இப்படி வரணும், இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுவான். கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறம் குடும்பம் பார்த்தோம்னாக்க வேற நிலையில இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவு என்பது ரொம்ப தப்பா போகுது. கடவுள் சொல்றாரு, எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய மனைவியை நீ விலக்கி விடக்கூடாது. அப்படி விலக்கி விட்ட அப்படின்னா
என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. நீ அவளை விபச்சாரத்திற்கு தள்ளுகிறாய்ன்னு சொல்றாரு. கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த பெண்ணை நீர் தேவையில்லாமல் ஒரே ஒரு காரணத்துக்கு தான், அதுவும் என்ன சொன்னாரு, அந்த பெண்ணாக வேறு ஒருவரோடு தொடர்பில் இருந்தால் அந்த காரணத்தை குறித்து தகுந்த முறையில் அதை சொல்லி அவரை விளக்கிவிடன்னு சொல்றார். அப்ப அந்த குடும்ப உறவில் சாதாரணமா நீ துணி துவைக்கல, குழம்பு வைக்க தெரியலன்னு சொல்லி எல்லாம் போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு போற கதையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஏத்து பேசுறா, அதனால அதே போல கணவன் நமக்கு ஒழுங்கா இருக்க மாட்டார், போறார் வரார், அந்த புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு இல்லை. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது, வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அந்த கணவன் மனைவி உறவு கடவுளால் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த உறவில் நீங்கள் இறக்கின்ற வரை ஒன்றித்திருக்க வேண்டும். அதை தான் நம்ம இந்த கிறிஸ்தவ திருமணத்தில் நீங்கள் வாக்குறுதியாக கொடுப்பீர்கள். அது உங்களுடைய ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு முறையில் அந்த கணவருக்கு அந்த மனைவிக்கு அந்த ரெண்டு பேருமே அங்க ஒரு ஒப்புதலை கொடுப்பார்கள், வாக்குமூலத்தை கொடுப்பார்கள், அது உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளும். அதை யாருமே உடைக்க முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு திருமண வாழ்வை வாழக்கூடிய நாம் அதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை கடவுளும் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப அந்த உறவில் நீங்கள் எந்த நிலையிலும் யாரையும் பிரித்து விடக்கூடாது. அதாவது இங்க முதல் வாசகம்னு சொல்லுவான். அதுல சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக இந்த பக்கம் நெருப்பு இருக்கு, இந்த பக்கம் நீர் இருக்கு, எதை எடுத்துக் கொள்வீர்கள், எதை நீங்கள் சேர்ந்து எடுக்க போகிறீர்கள்? இந்த பக்கம் வாழ்வு இருக்கு, இந்த பக்கம் சாவு இருக்கு. யாராவது சாவை போய் தேர்ந்தெடுப்போமா இல்ல வாழணும்னு ஆசைப்படுவோமா? அப்ப எல்லோரும் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். நெருப்பை சூஸ் பண்ணுவோமா அல்லது நீரை சூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னாக்க எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? நம்முடைய கையில் தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த பாவம் செய்வதற்கு அல்லது தீமை செய்வதற்கு, கெடுதல் செய்வதற்கான எண்ணங்கள் நம்முள் தான் இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன் முதலிலே, உங்களை உள்ளத்தில் தூய்மைப்படுத்த, உள்ளக்குள்ள இருக்க எண்ணத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்வார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் சொல்வார். அப்ப என்னுடைய எண்ணம் நல்லவையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய அந்த செயல்கள் நல்லவையாக அமையும். இது யாரை கொடுத்தோ அல்லது நான் இந்த இங்க இருக்கிறவங்களை குறித்து நான் பயந்துட்டு இருக்கணும், இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, அதனாலதான் இந்த நற்செய்தி இறுதி பகுதியில் சொல்லுவார், நீ ஆம் என்றால் ஆமன்னு சொல், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ரெண்டையும் இல்ல ஆமன்னு சொல்லிட்டு அது செய்யாம விடுறதும், இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்மறையா செய்யறதும் தப்புன்னு சொல்றேன். அப்போ நாம் யாருக்கும் இந்த உலகில் பயந்து எதையும் செயல்படுத்த தேவையில்லை. கடவுள் ஒருவர் பார்க்கிறார். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இது யாருக்குமே தெரியாது, நான் ஒரு இருட்டு அறையில தான் செய்யறேன், யாருமே இங்க நடமாடல, அதனால யாருக்கும் அது தெரியாது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமையையும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் யார் பார்க்கிறா? கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கென்று ஒரு கடவுள் மேலே இருக்கிறார். அப்ப அவர் பார்க்கிறார். அப்ப அந்த கடவுளுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். அவர் தான் நம்மளை படைத்திருக்கிறார், நமக்கு எல்லா வேண்டியவற்றையும் கொடுக்கிறாரு. அந்த கடவுள் தான் சொல்றாரு, நீ பாவத்தை விட்டு வெளியே வரணும், நல்ல மனுஷனா இருக்கணும், உன்னுடைய உறவு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவு என்பது வலிமையானதாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த குடும்பத்தை நீ காக்க வேண்டும் என்றால் எது உண்மையோ உண்மையை சொல், பொய்யதுவோ பொய்யை சொல். யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் நாம் எதையும் விட்டு கொடுக்க தேவையில்லை. அப்ப கடவுளுக்கு என்று எது குறிக்கப்பட்டிருக்கிறதோ, கடவுள் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் கட்டளைன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம டிராபிக் ரூல்ஸ்ன்னு இருக்குது, அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குன்னு ஒரு சில சட்டங்கள் எத்தனையோ இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை நல்ல வழிப்படுத்துவதற்காக கொடுத்தது. அந்த சட்டங்களை நாம் மீறி போகின்ற பொழுதுதான் பிரச்சனை நிறைய வரும். அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் வாழுகின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியில இருந்தாலும் சரி. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எனவே அந்த தீர்மானிக்கக்கூடிய திறனையும் சக்தியையும் இந்த கடவுள் தான் நமக்கு கொடுத்தது. அப்ப அந்த கடவுளுக்கு பயந்தவர்களாக, கடவுள் காரியத்தில் எப்பொழுதும் பின்வாங்காதவர்களாக, கடவுளுக்கு நம்மால் முடிந்ததை செய்யக்கூடியவர்களாக, குறிப்பாக கடவுள் இதை செய் என்று நமக்கு குறித்து காட்டியதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக, நல்வழி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதான் நம் கடவுள் நம்மிடம் விரும்புவது. அதையே நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து அந்த கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம். வரவேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம்.
நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உணவின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இரக்கம் கனிவு கொண்ட இருவிடம் நமது வேண்ட விண்ணப்பங்களை பக்தியோடு எடுத்து வைத்து ஜெபிப்போம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்பவரே, என் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று உமது அன்பு பிள்ளைகளாக வாழவும் செல்லூர் புனித பெரிய நாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர் மற்றும் குருக்கள் ஆகியோரின் உடல்நலத்திற்காகவும் சிறந்த முறையில் திரு அவையை வழிநடத்த வேண்டுமென்று செல்லூர் புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். செல்லூர் புனித பெரியநாயகி அன்னையை நாடி வந்திருக்கும் செல்லூர் பகுதி மக்களுக்கும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கும் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் செல்லூர் புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்ல அயனேறிவா உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் மற்றும் தங்கள் இல்லங்களில் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உமது அன்பு கரங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு உணப்படுத்த வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, நமது பங்கில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை பார்க்கவும் திருமண வரன் கிடைப்பெற வேண்டியும் அவர்களின் உடல் நலத்திற்காகவும் செல்லூர் புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இரக்கமும் கனிவு கொண்ட இறைவா, ஏதோ நம்பிக்கையோடு முன்பாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த மன்றாட்டுக்களை கனிவோடு ஏற்று எங்களுக்கு அருளும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். நிலத்தின் வேலையும் மனித உழைப்பும் சேரும் நேரமிது, கனிவாகேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரமிது, கனிவாகேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். அப்பமும் ரசமும் பாலும் வேலை உமது பிரசன்னமும் ஆகுமே. அமைதியிழந்த
ஏற்றிடுவாய் பலியாய் மாற்றிடுவாய் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது கனிவாய் ஏற்றிடுவாய் பலியாய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் முடிமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உன்னிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதனிகளோடும் புனித பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து மக்க புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் அறிந்து எழுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஒளியும் புரிய தகுந்துள்ள இனங்களை ஏற்றுக்கொண்டே எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, எந்தெந்த திருப்பலிகளுக்கு எடுத்து வைத்து அனைத்து குடும்பங்களின் வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றியருளும். குறிப்பாக இந்த சொல்லூரில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பெரிய நாய் அன்னையின் மூலமாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உத்தரமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பெண் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்த கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மத சகோதர சகோதரிகள் இதை வாங்க முன்வர வேண்டாம். Amen.
கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஹலோ. புனித பெரியநாயகி அன்னையின் பெருவிழாவானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றதற்கு நமது நாகப்பட்டினம் பங்கு தந்தை அவர்கள் பேரூர் திரு ஜி.வி. பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்களுக்கு நமது செல்லூர் கிராம மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது உதவி பங்கு தந்தை
பேரறிஞர் திரு ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்களுக்கு நாம் பொன்னாடை போற்றி மகிழ்விப்போம். நமது பங்கின் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நமது செல்லூர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடகர் குழு இந்த 10 நாளும் நமக்காக, நம்ம கேட்டதற்காக நம்மளுடைய மக்களையே தயார்படுத்தி கொடுத்த நமது சகாயராஜன் அவர்களுக்கு, சகாயராஜன் குரூப்ஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம். கைத்துட்டுங்க. பாடகர் குழுக்களோடு சேர்ந்து நமது அன்பிய மகளிர்கள் மற்றும் சவேரியார் கோயில் குழந்தைகள், சிறுமியர்கள் அவர்களுக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கீபோர்டு பிளேயர் நமது தம்பி பாசமுகு ஜோசுவா அவர்களுக்கு எங்களது விழா குழுவினர்கள் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜேசுவா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்கப்படுகின்றது. வளரும் பிள்ளை அடுத்ததாக நமக்கு தேர் மற்றும் ஆலயத்திற்கு மின்விளக்கு சிறப்பாக செய்து கொடுத்த பிரகாஷ் ஆடியோஸ் மற்றும் சங்கர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் பொன்னாடை போற்றி அவர்களுக்கும் மரியாதை செலுத்துகின்றனர். அடுத்ததாக பந்தல் அமைத்து தந்த இந்த ஸ்டேஜ் அலங்காரம் செய்து கொடுத்த நமது கவியரசன் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி மகிழ்விக்கப்படுகின்றது. நம் ஆலயத்தை 10 நாட்களும் கவியரசன் மாட்டாங்க. நமது ஆலயத்தை 10 நாட்களும் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொடுத்ததற்கு நமது செல்லூர் தூய்மை பணியாளர்களுக்கும் நமது செல்லூர் கிராம மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இசைக்குழு இருதயராஜன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் 3 நாட்களும் பூ அலங்காரம் செய்து கொடுத்த நமது பிரவீன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் இந்த ஆலயத்திற்காக நன்கொடை வழங்கியவர்கள், ஆலயம் கட்டிய ஆரம்ப காலத்திலிருந்தே கோயிலுக்கு உண்டியல் காணிக்கை செலுத்தியவர்களும் மற்றும் தினமும் அன்னதானமும் அது இதுன்னு கோயிலில் பொங்கல் வைத்து மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது கிராம மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எல்லாம் நினைப்பீங்க, என்னப்பா ஒரு நடுவில் ஒரு பையன் செல்லை வச்சுக்கிட்டு நிற்கிறாப்லேன்னு நினைப்பீங்க. அவர் நமது கேமராமேன். நமக்காக மாதா டிவிலையும் யூடியூப்லையும் இந்த 3 நாட்கள் ஒளிபரப்பை நடத்தி கொடுத்த நமது அந்தோணி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்கின்றோம். அந்தோணி வாங்க. அடுத்ததாக ஈபியில் பணிபுரியும் நமது காளிதாசன் அவர்களுக்கும் ஜான் அவர்களுக்கும் எங்களது கிராம மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பீடச் சிறுவர்கள் சிறுமியர்கள் 3 நாட்களும் ஆர்வத்துடன் வந்து நமக்கு முன்னாடி ஸ்டேஜை அலங்காரமும் அவர்களே செய்தார்கள். அவர்களுக்கு எங்களது விழா குழுவினர்கள் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறையினர் நேற்று எந்த ஒரு தடங்களும் இன்றி நமக்கு ஒத்துழைப்புடன் நடத்தி தந்தமைக்கு காவல்துறையினருக்கும் கிராம மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நம்ம திருப்பலி ஒப்பு கொடுக்க நாகப்பட்டினம் சுற்று வட்டார பகுதியிலிருந்து வந்திருந்து விழாவை சிறப்பித்து தந்த அனைத்து எல்லா குடும்பங்களுக்கும் நமது கிராம மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டு அளவில் என் குடிசையில் ஒரு குடில் என்ற தலைப்பில் மாதா டிவியில் ஒளிபரப்படுத்தப்பட்டது கிறிஸ்மஸ் குடில. தமிழ்நாட்டு அளவில் நடந்ததில் நமது செல்லூர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. செல்லூரில் அப்படி யார் இருக்கான்னு இல்லை, யோசிக்க பார்ப்போம். செல்லூரில் யார் இருக்கா? நமது பிரவீன் வாசகி குடும்பத்தினருக்கு நாம் அனைவரும் கைத்தட்டி செல்லூர் தமிழ்நாட்டுக்கே தெரியப்படுத்திய பிரவீன் வாசகி அவர்களுக்கு நமது கிராம மக்கள் சார்பாகவும் நமது விழா குழுவினர்கள் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இதில் யாரேனும் நான் விட்டிருந்தால் மன்னிக்கவும். அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த அனைத்து இதயங்களுக்கும் பெரிய நாயகிய மத இளைஞர் குழு எந்த நேரத்திலையும் நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் கூப்பிட்டு உடனே எங்களுக்காக செஞ்சு கொடுத்த அந்த இளைஞர் குழுவுக்கும் எங்களது கிராம மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் மிகவும் ஒற்றுமையாக நாம் நினைத்ததை விட இன்னும் சிறப்பாக செய்து கொடுத்தீர்கள். அதே போல அடுத்த வருடமும் அனைவரும் இன்னும் முழு பங்களிப்போடு, நாம் கிறிஸ்துவர்கள் மட்டும் இந்த திருவிழா எடுக்கவில்லை, அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து ரொம்ப ஆரவாரமாக ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேரை நிறுத்தி எந்த அளவுக்கு நமக்கு அன்னைக்கு புகழ் செய்தார்கள் என்று. அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் அவர்கள் வேண்டிய வரன்கள் அனைத்தும் கிடைத்திட நம்ம கிராம மக்கள் சார்பாகவும் நம்ம விழா குழுவினர் சார்பாகவும் அன்னையிடம் பரிந்துரைத்து வேண்டிக் கொண்டு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இதெல்லாம் ஒருங்கிணைத்த நமது ஸ்டீஃபன் அவர்களுக்கு நமது கோரின் சார்பாகவும் அதேபோல் அவரோடு இணைந்து செயல்பட்ட வினோத் அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி தெரிவித்துக் கொள்வோம். வெரி குட். திருவிழா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன? தவக்கால் ஆரம்பிக்க போகுது. ஆளாளுக்கு இனிமே காவி வேட்டிலையும் சேலையிலையும் இருக்க வேண்டியதுதான். அதனால இந்த நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுங்க, 2 நாளைக்கு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா அது உங்களுடைய விருப்பம். மாலை அணிந்திருப்பவர்கள் சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்க சாப்பிடுவாங்க. தவிர்ப்பது நல்லது. சரியா? சரி. வருகின்ற புதன்கிழமை நம்முடைய பங்கு ஆலயத்தில் காலை 7 மணிக்கு திருநெற்று புதன் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். சரியா? மனசில் வச்சுக்கோங்க. 7 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பழைய குருத்தெல்லாம் முடிஞ்சளவு நாளைக்கு காலைக்குள்ளே கொண்டாந்து யாராவது ஒரு ஆள் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம சாம்பல் ஏற்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இங்கேருந்து புதுசாலாம் அடுப்பில் இருந்தாலும் அள்ளிட்டு வர முடியாது. நம்முடைய பழைய குருத்துகளை எரித்து அதிலிருந்து வரக்கூடியது தான் அந்த சாம்பல். எனவே அதை தயாரிக்க வேண்டும். உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய அந்த பழைய குருத்துக்களை நாளைக்கு காலைக்குள்ளே இங்கே கொடுத்து அமைச்சிருங்க பங்கு கோயிலுக்கு. அதனால் 7 மணிக்கு திருப்பலி. அங்கே வந்தீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு நோட்டீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே காட்டப்படும். இந்த திருப்பலி முடிந்த பிறகு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து உங்களுக்கு அறுசுவை உணவு விழா குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உணவையும் உண்டுவிட்டு மகிழ்ச்சியோடு அன்னையின் ஆசிரியை பெற்றவர்களாக இல்லம் திரும்ப உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவன் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த பெரிய நாய் அன்னின் வழியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பெரிய நாயகி அம்மா பெரிய நாயகி வந்தோருக்கு தஞ்சம் தரும் தாய்மரியே பெரிய நாயகி அம்மா பெரிய நாயகி தாய்மரியே பெரிய நாயகி அம்மா பெரிய நாயகி